ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி செப்டம்பர் 11, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, பிஓபி வந்துட்டு பிஓபி ஆஸ்பயர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது என்னென்னா ஒரு நான் ரெசிடெண்ட் எக்ஸ்டர்னல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட் யாருக்காக அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவோ இல்லை மற்ற ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாகவோ வந்துட்டு அப்ராட் போகிற பிளான் இருக்குது அப்படின்னா இந்த பிஓபி ஆஸ்பயர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10,000 இருக்கணும். இதுக்கான அப்பர் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? ஓகே. செகண்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபோன்பே, நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிட்பி, இவங்க 3 பேரும் வந்து பார்ட்னர் பண்ணி நிறையா ஸ்மால் மர்ச்சன்ட்ஸை வந்துட்டு இந்த உத்யம் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த உத்யம் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் இவங்க 3 பேரோடைய எய்ம். சரிங்களா? இந்த உத்யம் ஃபெசிலிட்டின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டோட பிளாட்ஃபார்ம் எதுக்காகனா நிறையா இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த உத்யம் ஃபெசிலிட்டி. சரிங்களா? ஓகே. சரி கைஸ், தேர்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிட்டடும் அலையன்ஸ் ஹீரோ பிவி, ஓகேங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அலையன்ஸ் ஜியோ ரீஇன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து செப்டம்பர் 8, 2025 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஏஜேஆர்எல், அதாவது இந்த அலையன்ஸ் ஜியோ ரீஇன்சூரன்ஸ் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதில் வந்துட்டு இவங்க 2 பேருமே இந்த ஜாயிண்ட் வென்ச்சூரில் நம்ம ஜியோ 50%, அலையன்ஸ் ஹீரோ பிவி இவங்க 50% வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. சரி கைஸ், ஃபோர்த் நியூஸ் வந்து போயிடலாம். ஃபோர்த் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, சவுத் இண்டியன் பேங்க்கும் ஏஆர்கே நியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஓகேங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் லோன் ஃபெசிலிட்டி வந்து ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே நம்ம லோன் வந்து வாங்கிக்கலாம், கஸ்டமர்ஸ் வந்து லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொண்டு வராங்க. இது வந்துட்டு யாருக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஏஜ் வந்து 18 75 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும், அவங்களாம் வந்து இந்த மாதிரி இந்த லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த சவுத் இண்டியன் பேங்க்கோட பார்ட்னர் பண்ண ஏஆர்கே நியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அதோட நேம் வந்து என்ன அப்படின்னா தன்லாப். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ஃபண்ட்ஸை வந்துட்டு 2ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அப் டு 50% வரைக்கும் லோன் வந்து வாங்கிக்கலாம். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டவங்க எல்லாருமே 70% வரைக்குமே வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே கைஸ், ஃபிஃப்த் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, செபி இருக்காங்க இல்லையா, செபி வந்துட்டு ரூல்ஸ் கொண்டு வராங்க. எதுக்காக? அந்த மினிமம் அலாட்மெண்ட் லாட் இன் ப்ரைமரி மார்க்கெட்டை வந்துட்டு ப்ரைமரி மார்க்கெட் ஃபார் ப்ரைவேட்லி பிளேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இதில் வந்துட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டில் வந்துட்டு புது யூனிட்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதாவது கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. சரிங்களா? ஓகே. இப்போ அதை வந்துட்டு 25 லேக்காக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த 25 லேக்ஸ் இவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 1 crore 25 crores வரைக்கும் இருந்துச்சாம். சரிங்களா? ஓகே கைஸ், இதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில், செகண்டரி மார்க்கெட்லேயும் வந்து ஆல்ரெடி 25 லேக்ஸுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே. சரி கைஸ், ஓகே. சிக்ஸ்த்து நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, ICEYE, ஓகேங்களா, இவங்க வந்துட்டு அவங்களுடைய 4th ஜென்ரேஷன் சேட்டிலைட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க, Gen 4. ஓகேங்களா? ஒரு கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்காக இந்த சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த சேட்டிலைட் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஃபெடலிட்டி கமர்ஷியல் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் 16 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் வரைக்குமே வந்து இது வந்து கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த Gen 4ல் இருக்க ஒரு சேட்டிலைட்டுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு 500 இமேஜஸ் வரைக்குமே வந்து கேப்சர் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ICEYE, இவங்க தான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கான்ஸ்டலேஷன் ஆஃப் SAR சேட்டலைட்ஸ் அப்படின்றவங்க.
சரிங்களா? இந்த கொஷின் கூட கேட்கலாம். வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் கான்ஸ்டலேஷன் ஆஃப் SAR சேட்டலைட்ஸ் வந்துட்டு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ICEYE. சரிங்களா? ஓகே, சரி கைஸ், இப்போ வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? 7th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா செபாஸ்டியன் லிகோர்னோ. சரிங்களா? இவர் வந்துட்டு இப்போ ஃப்ரான்ஸோடைய புது பிரைம் மினிஸ்டராக வந்து வந்திருக்காங்க. யாரை வந்து சக்சீட் பண்ணியிருக்காருன்னா ஃப்ரான்கோயிஸ் பெய்ரோ. சரிங்களா? இவரை வந்துட்டு சக்சீட் பண்ணி இப்போ செபாஸ்டியன் லிகோர்னோ அப்படின்றவர் ஃப்ரான்ஸோட பிஎம்மாக வந்து பதவி ஏற்றிருக்காரு. சரிங்களா? இவர் தான் வந்துட்டு ஃப்ரான்ஸில் வந்துட்டு 2 வருஷம், அதாவது 2 வருஷத்துக்கு கம்மியாகவே வந்து 5th பிஎம்மாக வந்து வந்தவராமா. சரிங்களா? இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே 5வது பிஎம் வந்து யார் அப்படின்னா செபாஸ்டியன் லிகார்னோ. சரிங்களா? ஓகே, சரி, ஓகே கைஸ். ஓகே, 8th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா டாக்டர் கீதா வாணி ரயாசம். சரிங்களா? இவங்க வந்துட்டு டைரக்டர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச். சரிங்களா? இதோடைய டைரக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து CSIR NISC PR இதோடைய டைரக்டர் வந்து யார் அப்படின்னா கீதா வாணி ரயாசம். சரிங்களா? ஓகே, ஓகே கைஸ், இப்போ வந்து 9th நியூஸ். ஓகேங்களா? 9th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அவார்ட்ஸ் அண்ட் வெட்லேண்ட் சிட்டிஸ் ரெகக்னேஷன் செரிமனி 2025 யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க இப்போ இந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிட்டிஸ் அண்டர் இந்த ஸ்வச் வாயு சர்வேஷன் 2025 அண்டர் நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே பெஸ்ட் பர்ஃபார்மிங் சிட்டிஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு இந்த ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்தியா வந்துட்டு வருஷம் க்ளீன் ஏர் சர்வே அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு சிட்டிலையும் எடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அப்படின்றது. சரிங்களா? இந்த சர்வேயில் வந்துட்டு ரிப்போர்ட் வந்து என்னென்னா டாப் 1 கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிச்சிருக்காங்க. இது வந்து அங்கே இருக்க பாப்புலேஷன் வந்து 10 lakhக்கு மேலே இருக்க பாப்புலேஷன் வந்து டாப் 1 கேட்டகரி. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யார் அப்படின்னா இண்டோர், நெக்ஸ்ட்டு ஜபல்பூர், தேர்டு வந்துட்டு ஆக்ரா அண்டு சூரத். ஓகேங்களா? இண்டோர் வந்துட்டு அதுக்கு இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றனால அவங்களுக்கு வந்து 1.5 crore, நெக்ஸ்ட்டு ஜபல்பூருக்கு வந்து 1 crore, தேர்ட் பிளேஸ் வந்து ஆக்ரா அண்ட் சூரத்க்கு வந்து 25 lakhs ஈச் வந்து தராங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் 10 lakh பீப்புளுக்கு மேலே இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரியில் வந்துட்டு 3 to 10 lakh வந்து இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து அவங்களில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா அமராவதி. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் 75 lakhம், செகண்டாக வந்து ஜான்சி அண்டு மொராடாபாத். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து 25 lakh ஈச்சும் தராங்க. தேர்டு வந்து அல்வார். ஓகேங்களா? இவங்களுக்கு 25 lakh தராங்க. ஓகேங்களா? இது செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி வந்து என்ன அப்படின்னா 3 lakhsக்கு கம்மியாக இருக்க பாப்புலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது திவாஸ். இவங்களுக்கு வந்துட்டு 37.50 lakhம், செகண்ட் பிளேஸில் இருக்க பர்வானோவுக்கு வந்து 25 lakhஸும், தேர்ட் பிளேஸில் இருக்க அன்குல் இதுக்கு வந்துட்டு 12.5 lakhஸும் வந்துட்டு தராங்க. சரிங்களா? ஓகே, சரி கைஸ், இதுதான் வந்து இந்த 9th நியூஸ். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன கேட்டகரி, மேபி கேட்டகரி மாற்றி கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, 10th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு 498 crore வந்துட்டு தராங்க. யாருக்கு தராங்க அப்படின்னா கிரேட்டர் விசாகப்பட்டினம் முனிசிபல் கார்பரேஷனுக்காக தராங்க. எதுக்காக இவ்வளோ அமௌண்ட் தராங்க அப்படின்னா ஃபார் மதுராவாடா சீவரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? இந்த சீவரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆந்திர பிரதேஷில் வரப்போகுது. சரிங்களா? அதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்துட்டு 498 crores வந்துட்டு தராங்க. சரிங்களா? இதோடைய மொத்த மதிப்பீடு வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு அவுட்லே மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோடைய காஸ்ட் வந்துட்டு 553 crores. சரிங்களா?
ஓகே. இப்போ இதில் வந்துட்டு இட் வில் எக்ஸ்பேண்ட் சீவர் நெட்வொர்க் பை 400 கிலோமீட்டர்ஸ். அதாவது அந்த ஆந்திராவில் வந்துட்டு ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றியும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு வரப்போகுது, எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் வரதோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா, மாடர்ன் அண்டர் கிரவுண்ட், அதாவது நம்ம அண்டர் கிரவுண்டில் புதுசான டெக்னாலஜி யூஸ் பண்ணி சீவரேஜ் நெட்வொர்க் வந்துட்டு கொண்டு வரணும், பம்பிங் ஸ்டேஷன் இருக்கணும், ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இதோடைய எய்ம். சரிங்களா. ஓகே. இனிஷியல் கெப்பாசிட்டி வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 20 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே பை 2028. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து 2028க்குள்ளே 20 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது இவங்க எய்மு. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி, அதுதான் ஸ்கேலிங் அப் டு 38 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே பை 2043. சரிங்களா. 2043க்குள்ளே அதை வந்துட்டு 38ஆக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்னும் ஒரு எய்ம் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா. ஓகே. இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது அம்ருத் 2.0 ஸ்கீமுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னா 45.64 crore வந்துட்டு தராங்க. சரிங்களா. ஓகே. சரி கைஸ், 11th நியூஸ் போயிடலாம். 11th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இவங்களும் மென்டார் டுகெதர். சரிங்களா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து போடுறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு 2 லட்சம் யூத் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு நல்லா கைட் பண்ணணும். ஓகேங்களா. டு ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர்டு பர்சனலைஸ்டு கெரியர் மென்டாரிங் டு 2 lakh யூத் இன் ஃபர்ஸ்ட் இயர். ஓகேங்களா. ஒரு 2 லட்சம் யங்ஸ்டர்ஸை வந்து எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு என்ன பொருத்தமோ பர்சனலைஸ்டான ஒரு கெரியரை பற்றின ஒரு மென்டாரிங் வந்து தரணுன்றது தான் வந்துட்டு இவங்களுடைய ஒரு எய்ம். சரிங்களா. இந்த 2 லட்சத்தில் 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நேஷ்னல் கரியர் சர்வீஸ் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வருவாங்க. மீதி இருக்க 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுலேருந்து வருவாங்கன்னா, பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜர் யோஜனா. சரிங்களா. இதிலேருந்து வருவாங்க. சரிங்களா. 1 lakh வந்து போர்ட்டல் வழியாக ரிஜிஸ்டர் பண்ணி வருவாங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்க ஒரு 1 lakh யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு வருவாங்க. சரிங்களா. ஓகே. இதே மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு குயிக் ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கூடையும் ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 1200 டெய்லி ஜாப் லிஸ்டிங் அக்ராஸ் 1200 சிட்டிஸ். ஓகே. நான் முன்ன சொன்னேன் இல்லையா, இந்த நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் போர்ட்டலில் 1200 சிட்டிஸ்லேருந்து 1200 ஜாப் லிஸ்டிங் வந்துட்டு டெய்லி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலுக்காக இவங்க 2 பேருமே வந்துட்டு எம்ஓயு வந்து போட்டிருக்காங்க. யாரோ மோலும் குயிக் ஆரும். சரிங்களா. ஓகே. சரி கைஸ், 12th நியூஸ் பார்க்கலாம். 12th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, டாடா கன்சல்டிங் சர்வீஸ். ஓகேங்களா. டிசிஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சிஇஏ இவங்க வந்து ஃப்ரான்ஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி. இவங்க 2 பேரும் வந்து பார்ட்னர் பண்ணி ஃபிசிக்கல் ஏஐ சொல்யூஷனை வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓகே. ஃபிசிக்கல் ஏஐ சொல்யூஷனை டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியாவில் இருக்க நம்ம டிசிஎஸும் இந்த ஃப்ரான்ஸோடைய சிஇஏவும் சேர்ந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மேனுஃபேக்சரிங்கு, லாஜிஸ்டிக்ஸு, ஆட்டோமேஷன் இந்த ஃபீல்டில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏஐ சொல்யூஷன்ஸை வந்து கொண்டு வரணுன்றது தான் இவங்களுடைய ஒரு எய்ம். சரி கைஸ். ஓகே. இந்த சிஇஏ இவங்க வந்துட்டு கோக்ரெடிட்ஸ் ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் ப்ரோக்ராம் இன் ஆர்கானிக் ரொபோட்டிக்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் யூரோப்பியன் ரோட் மேப் ஃபார் ஏஐ பவர்டு ரொபாட்டிக்ஸ். ஓகேங்களா. இந்த ஆர்கானிக் ரொபாட்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் இந்த சிஏ வந்துட்டு நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா. ஓகே. சரி கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு 13th நியூஸ் வந்து போயிடலாம். சரிங்களா. ஓகே. 13th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, பீகாரோடைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஐஐடி டெல்லி கூட ஒரு டைப் மாதிரி ஒன்று போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, டு லான்ச் அண்ட் அட்வான்ஸ்டு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா. ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா, ஏஐ பவர்டு பிரிட்ஜ் மேனேஜ்மெண்ட்டு, ரியல் டைம் ஸ்ட்ரக்சரல் ஹெல்த் மானிட்டரிங், இது மாதிரி நிறைய ஏஐ ரிலேட்டடான சில டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்காக.
ஓகேங்களா. இது வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு என்னென்னா பீகார் ஸ்டேட் பிரிட்ஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாலிசி 2025 உடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்டாகவே வந்து பார்க்குறாங்க. என்னதை பீகாரோடைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஐஐடி டெல்லி 2 பேரும் சேர்ந்து இந்த லான்ச் பண்ணது வந்துட்டு இந்த பாலிசியோடைய மெயின் காம்பனண்ட்டாக பார்க்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 6 மந்த் ப்ரோக்ராம் வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு 6 மந்த் ப்ரோக்ராம் செப்டம்பர் 2025 ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. ஓகே சரி கைஸ். 14th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்களும் சிஐஎல் அதாவது கோல் இந்தியா லிமிடெட் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து போடுறாங்க. அந்த எம்ஓயு எதுக்காக அப்படின்னா ஏக்லாவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஏக்லாவியா அப்படின்றது வந்துட்டு முழுக்க இந்த ட்ரைபல் பீப்புளுக்காக ஃபுல்லாக வந்தது தான் வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸு. சரிங்களா. அங்கே இருக்க சில்ட்ரனும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மாதிரி வந்து நம்ம கவர்மெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க க்ரியேட் பண்ணதை இன்னும் நம்ம அப்கிரேட் பண்ணணும், இன்னும் நம்ம வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த என்எஸ்டிஎஃப்டிசியும் நம்ம கோல் இந்தியா லிமிட்டடும் சேர்ந்து எம்ஓயு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஸ்கூல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிஷா. ஓகேங்களா. இந்த ஸ்டேட்டில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா. இதுக்காக நம்ம கோல் இந்தியா லிமிடெட் வந்துட்டு ஒரு 10 crore வந்துட்டு சாங்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே 15th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் டிஃபென்ஸ் இனோவேஷன் ஆர்கனைசேஷன் இவங்களும் நம்ம இடிசிஐஎல் இந்தியா லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்ஓயு வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டியூவல் யூஸ் கட்டிங் எஜ் டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஒரு எம்ஓயு வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா. ஓகே. இந்த IDEXDIOன்றது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வரும். சரிங்களா. இந்த இடிசிஐஎல் அப்படின்றது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வரும். இது வந்துட்டு ஒரு மினி ரத்னா கம்பெனி. சரிங்களா. ஓகே. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எய்ம் வந்து என்ன அப்படின்னா டு ப்ரமோட் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி தட் ரிஃப்ளெக்ட் இந்தியாஸ் க்ரோயிங் எம்ஃபாசிஸ் ஆன் இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டிஸ். ஓகேங்களா. அதாவது ஒன்றும் இல்லை, டெக்னாலஜியை வந்து நம்ம இன்னோவேட்டிவாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்ம். சரிங்களா. இதில் வந்துட்டு இந்த IDEX பார்த்தோம் இல்லையா, இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் டிஃபென்ஸ் இனோவேஷன் ஆர்கனைசேஷன் இதை வந்துட்டு நரேந்திர மோடி வந்துட்டு 2018 வந்து லான்ச் பண்ணியிருந்தார். சரிங்களா. ஓகே சரி கைஸ், இன்றைக்கி மெயின் நியூஸ் எல்லாமே முடிஞ்சு. சரிங்களா. இப்போ வந்துட்டு சின்ன நியூஸ் டேஸ்லாம் பார்த்துடலாம். ஓகே. செப்டம்பர் 9 வந்து என்ன டே அப்படின்னா ஹிமாலயா திவாஸு. அதே செப்டம்பர் 9 வந்துட்டு வேர்ல்டு EV டே. செப்டம்பர் 10 வந்துட்டு வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. ஓகேங்களா. அதோட தீம் வந்துட்டு சேஞ்சிங் த நரேட்டிவ் சூசைட். ஓகேங்களா. ஓகே. இது வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அப்படின்னா ஓகேங்களா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 9 ஓகேங்களா, ஒரு ட்ரான்ஸ் வந்துட்டு ஹிமாலயாஸ்க்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்துட்டு போகிறாங்க. போய் நெக்ஸ்ட் நாள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத வந்து சும்மா ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ செப்டம்பர் 9 2 ஹிமாலயா திவாஸும் வேர்ல்டு EV டே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டே. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து என்னது சூசைட். அப்போ செப்டம்பர் 10 வந்துட்டு வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. ஓகேங்களா. ப்ரிவென்ஷன் டே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட தீம் வந்துட்டு சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட். அதுதான் வந்துட்டு இதோடைய தீம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சஸ்டைனபிள் பவர் 1404. ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு யாருக்கும் நடக்குது அப்படின்னா நம்ம நார்த்தன் இந்தியன் ஓஷனும் சி ஆஃப் ஓமன். ஓகேங்களா. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு இப்போ எங்கே நடக்குதுன்னா ஈரானில் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தி கஞ்ச். ஓகேங்களா. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இந்தியன் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல, அதாவது இங்கே தான் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. ஃப்ளாக்ஷிப் ரிட்டைல் அண்ட் கல்ச்சுரல் டெஸ்டினேஷன் ஃபார் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இந்தியாவில் இருக்க மோஸ்டான ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்துட்டு இந்த தி குஞ்ச் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. சரிங்களா. ஓகே சரி கைஸ், செப்டம்பர் 11 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு முடிஞ்சு. ஓகேங்களா. ஓகே சரி கைஸ், அடுத்து நாளைக்கு பார்ப்போம். செப்டம்பர் 12 வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், அன்டில் தென் பாய், டேக் கேர், தேங்க்யூ.